அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நாம் இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரைக்குமான பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்திற்கான கிரக நிலைகள்: ரிஷபராசியில் ராகு பகவான், மிதுன ராசியில் சூரியன் புதன், கடகராசியில் சுக்கிரன் செவ்வாய், விருச்சிக ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சனி வக்ரகதியில் இருக்கார், கும்பராசியில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். இப்படிப்பட்ட கிரக நிலைகளில் நீங்கள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தால் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, இந்த வாரம் ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, இந்த வாரம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் லிக்விட் கேஷாக இருக்கும். அதோட பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உண்டு. குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அது மட்டும் இல்லை நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே இந்த வாரம் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை அப்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு ஒரு சிலருக்கு கிடைக்கும். இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை, வருமானம், சம்பாத்தியம் இதுவும் இந்த வாரம் இருக்குது. காதல் விஷயங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. குழந்தைகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில், எனி ட்ரேடிங் இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, எனி ஸ்பெக்குலேஷன் இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் ஒருவேளை பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் சிறப்பான பலன்கள் உண்டு. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருக்குமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, எதிர்பார்க்கக்கூடிய பணங்கள் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. வேலை, வருமானம், சம்பாத்தியம், வேலையில் முன்னேற்றம் நல்லாவே இருக்குது. வேலையில் ப்ரமோஷன் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. இந்த வழக்குகள் எதாக இருந்தால் அதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக இந்த வாரம் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தாலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ், சன்சைட்டுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்குது, லாக்டவுனாக இருந்தால் கூட. 10ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலம். நெருங்கிய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை இருந்துகிட்டே இருக்குது. இந்த வாரம் அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதாக இருந்தால் அது ஒரு திங்கக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள். நீங்கள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் ஃபைனான்ஸில் பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ நிற்கும். ரெண்டாவது, பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. இந்த வாரம் எதையுமே நீங்கள் போல்ட்டாக சந்திப்பீங்க, தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கான கிரக அமைப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு சிலர் புதுசாக ஏர்ன் பண்ணுவீங்க அல்லது லேர்ன் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏஜென்சி, கன்சல்டேஷன், அது மட்டுமல்ல ஷேர் மார்க்கெட், இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மையாகவே இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக அம்மாவுடைய அன்பு ஆதரவு ஒரு சிலருக்கு கிடைக்கும். பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கு, நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கெல்லாம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். அதோட லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது குடும்பத்துக்குள் ஒரு புது வரவு, அதுவும் இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க. அது மாத்திரம் இல்லை, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவீங்க. லாக்டவுனாக இருந்தால் கூட உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும்.
குழந்தைகளால் எதிர்பாராத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே கைகூடி வரும். உழைக்காமே இந்த மாதம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துகிட்ருக்குது. வேலையில் வருமானம், முன்னேற்றம், சம்பாத்தியம், ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. உங்களை வேலையில் ரெக்கக்னைஸ் இது வரைக்கும் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள், லிட்டிகேஷன் இதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள், லோனை அப்ளை பண்ணியிருந்தால் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக பண்ணோம்னா அது சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இது அத்தனையுமே இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் லாபகரமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அது இல்லாமல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருந்தாலும் அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவு, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. 8ஆம் அதிபதி குரு உங்களுக்கு 10ல் இருக்கார். ஒரு சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு, பொருள் வரவு உண்டு. அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அது இந்த வாரம் நடக்கும். எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. நெருங்கிய நண்பர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அடி வயிற்றில் பிரச்சனை எல்லாம் பார்த்துங்க. உடம்புல சளி தொல்லைகள் எல்லாம் பார்த்துங்க. யூரினரி ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துங்க. இது ரொம்ப இந்த வாரம் முக்கியம். குறிப்பாக விஷனில் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துங்க. நீங்கள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு தைரியம், உங்கள் அறியாத தன்னம்பிக்கை, நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ், முயற்சி, இது எல்லாமே நல்லா இருக்குது. குறிப்பாக நீங்கள் என்ன காரியங்கள் பண்ணாலும் அது இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சால்வேஷன் ஆகும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்க, அல்லது அது சம்மந்தப்பட்ட சொல்யூஷன் அல்லது அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இது இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். ஃபைனான்சியலாக பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லை. பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்குது. நீங்கள் நெருங்கிய உறவினர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்களால் சகாயம், ஆதாயம் இருக்குது. குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். நீங்களும் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு, ரொம்ப நாளாக சேல்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் இந்த வாரம் உங்கள் கையை விட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காதல் விஷயங்கள் ரொம்ப ஹாப்பி, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துகிட்டு இருக்குது. குழந்தைகளால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. நீங்கள் ஏதாவது சுபகாரியங்கள் அல்லது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லது என்டர்டைன்மெண்ட் இந்த வாரம் உங்களுக்கு லாக்டவுனாக இருந்தால் கூட இருக்கும். ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ், லாட்ரியில் இந்த வாரம், ட்ரேடிங்கில் வருமானம், சம்பாத்தியம் இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே இருந்துகிட்ருக்குது. அதோட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். கரியர், வேலையை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டு. ரொம்ப நாளாக ஐடியலாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம், வேலையில் முன்னேற்றம், வேலையில் ஒரு ரெகக்னைஸ் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம், ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன்ஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இந்த வாரம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக ஸ்டேட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது சேங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்களோ அது கிடைக்கும். லிட்டிகேஷன் இருந்தால் அது ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஹெல்த் கண்டிஷனில் இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக உடம்புல ஃபீவரைஸ் வராமல் பார்த்துங்க. இந்த வாரம் ரொம்ப முக்கியம். முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை வராமல் பார்த்துங்க. கணவன் மனைவி உறவு, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் கைகூடி வரும். அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். 8ல் சனி. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் 2 பேருக்கும் மனஸ்தாபங்கள் இருந்துகிட்ருக்குது. நீங்கள் வராத பணங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் ஓரளவுக்கு உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்பு. குறிப்பாக பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு கைகூடி வரும். நீங்கள் கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் சுயமாக இந்த வாரம் பெருசாக சிந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை. உங்களுடைய சிந்தனைக்கும் உங்கள் வேகத்துக்கும் இந்த வாரம் கிரகங்கள் கொஞ்சம் ஈடு கொடுக்குறதுல தடை இருந்துகிட்ருக்குது. புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம், கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள்.
சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், அவர்களால் ஒரீஸ் இருக்குது. நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் இருக்குது. நல்ல ஒரு வருமானம், சம்பாத்தியம் இருந்தால் கூட அதுக்கு தகுந்த செலவினங்கள் அல்லது எதிலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. கஷ்டப்பட்டு உழைச்ச சம்பாத்தியங்கள் கையில் இருந்தால் கூட அதுக்கு தகுந்த செலவினங்களும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அம்மாவுடைய ஒரு அன்பு ஆசீர்வாதம் ஒரு சிலருக்கு இருக்குது. குறிப்பாக ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காதல் விஷயங்கள் ஹாப்பி, சந்தோஷம். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இது அத்தனையுமே இருந்துகிட்ருக்குது. குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் இருக்குது. அவர்களால் நிம்மதி இழந்த சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் போதும், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அதே மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங்காக இருந்தாலும் அதில் சுமாரான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் போதுமானது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். குறிப்பாக வேலையில் கொஞ்சம் கவனமாகவே இந்த வாரம் நீங்கள் இருக்கணும். கிடைச்ச வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். ஏன்னா வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்துகிட்ருக்குது. அதனால் கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். வேலையில் பொறுமையாக இருங்க. சுப்பீரியர்கிட்ட கவனமாக பேசுங்க. சப்பார்டினேட்டாக ஹெச்ஆர்கிட்ட கவனமாக இருங்க. இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், அதனால் நீங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலை இந்த வாரம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். 7ல் சனி அப்படி இருந்தாலும் நீங்கள் சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலே ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணால் அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய பணங்கள் வருவதில் நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் அது வராமல் இருந்தாலே நல்லது. என்ன வாங்கினீங்கனாலும் என்ன பர்பஸ்க்காக அதை வாங்கணுமோ அது சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயுமே இந்த வாரம் கவனமாக இருங்க. யாருக்கும் தேவையில்லாமல் லோன் கொடுக்காதீங்க, நீங்களும் தேவையில்லாமல் லோன் வாங்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி, புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம். குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம் இருக்குது. அதோட மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. இது எல்லாமே இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அதே சமயத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ரொம்பவும் நிதானமாகவும் கவனமாக எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. அவசரம் இல்லாமல் செயல்படுங்க. ஓரளவுக்கு பின்னாடி கிரகங்கள் மாறும் பொழுது நம்ம சக்ஸஸ்ஃபுல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த வாரம் இருக்குது. நீங்கள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், இன்றைக்கி கொஞ்சம் இந்த வாரம் நல்லா இருக்குது. ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் அண்ட் லிக்விட் கேஷ் நல்லா இருந்துகிட்ருக்கு. இந்த வாரம் அடிக்கடி நிறைய ஏடிஎம்மை யூஸ் பண்ண வேண்டிய காலம். ஒரு சிலருக்கு பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியங்கள் ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் ஆரம்பத்தில் அப்டக்கிள்ஸ் இருந்தாலும் பின்னாடி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. எதிர்பார்த்த செய்திகள் கொஞ்சம் லேட்டானாலும் பின்னாடி சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த வாரம் நார்மலாகவே இருக்குது. குறிப்பாக நீங்கள் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட் இது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் உங்களோட உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. சேல்ஸுக்கு தகுந்த ப்ராஃபிட் இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. குழந்தைகளால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சந்தர்ப்பம் அல்லது நீங்கள் ஏதோ ஒரு சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லது என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. அதோட 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். ஸோ வேலை, வருமானம், சம்பாத்தியம், வேலையில் முன்னேற்றம் இது உண்டு. வேலை இல்லையே அவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் இருக்குது. ரொம்ப நாளாக வேலையில் ரெகக்னைஸ் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு அங்கீகாரங்கள் இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். அடுத்தவங்களுடைய பணம் நம்ம கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்மார்ட். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அந்த பணங்கள், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால்மெண்ட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ரொம்ப நாளாக வெளிநாடு ட்ராவல் பண்ண முடியாதவங்க இந்த வாரம்
இதுக்குள்ளே நீங்கள் வெளிநாடு போவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக 10ஆம் இடத்துல ராகு பகவான் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலம். காதல் விஷயங்கள் நல்லா இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் ஓரளவுக்கு வருமானம் உண்டு. ஆன்லைன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்துகிட்ருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர்ப்புகள் உண்டு. வருமானம் நார்மலாக இருக்குது. பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்குது. எப்படி இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, குறிப்பாக ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துகிட்ருக்குது. எதிர்பாராத நட்பு வட்டாரம், அந்த நட்பு வட்டாரத்தால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையவே இருக்குது. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் இந்த வாரம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக அப்டமனில் பிரச்சனையெல்லாம் பார்த்துக்குங்க. முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்கள் சளி தொல்லைகள் இல்லாமல் உடம்புல பார்த்துங்க. நீங்கள் கன்னியா ராசி அல்லது கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலங்கள் இருக்குது. குறிப்பாக அரசாங்கத்தால் நன்மை, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதனால் நன்மை ஏற்படுவதற்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். ஃபைனான்சியலில் இந்த வாரம் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். பெரிய ஒரு கிரைசஸ் இல்லை. கையில் இருக்கக்கூடிய பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சிலர் நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அல்லது ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. ஒருவேளை நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதையெல்லாம் போட்டு அழகு பார்க்க வேண்டிய காலங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது. பேச்சின் மூலமாக நல்ல ஒரு வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. அப்பாவால் நன்மை உண்டு. குறிப்பாக தெய்வ அனுகூலம் இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே இருந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. எப்போயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் எப்படிதோ அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் ஒருவரை அனுப்புவார். அது இந்த வாரம் நடக்கும். உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் அல்லது அது சம்மந்தப்பட்ட ஹெல்ப் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயங்களை உங்களை அப்டேட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு சிலர் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸில் மேலே படிப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ரொம்ப நாளாக ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை இருந்ததுன்னா அது இந்த வாரம் சரி செய்யப்படும் அல்லது அதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல் ஆகாமல் இருந்ததுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் வாங்குறதுக்கும் ஒரு சிலருக்கு யோகம் இருக்குது. விற்பதற்கும் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நல்லாவே இருக்குது. அம்மாவுடைய ஒரு அன்பு, ஆசீர்வாதம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அம்மாவால் அன்பே உண்டு. காதல் விஷயங்கள் ரொம்ப ஹாப்பி, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக குழந்தைகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஆன்லைன் ட்ரேடிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பெயர்ப்புகள் இருக்குது. பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். வேலையில் வருமானம், சம்பாத்தியம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு சிலர் பார்க்குற வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் பார்ப்பீங்க. அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கிடைச்ச வேலையை ஹாப்பியாக பாருங்கள், சந்தோஷமாக பாருங்கள். வேலையில் ரெகக்னைஸ் இருக்குது. பிற்காலத்தில் வேலையில் உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது உங்களை விட்டு பிரிஞ்சு போவார். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பணங்கள் வர்றதில் சின்ன சின்ன தடை இருந்துகிட்ருக்குது. ஒரு சிலருக்கு வராத பணங்கள் இருந்தால் வரும். அதுலேயும் குறிப்பாக பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட் எதுவும் வர வேண்டியது இருந்தால் அது இந்த வாரம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அதோட வழக்குகள் இருந்தால் இந்த வாரம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் பொறுமையாக இருங்க. லோனு தான் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க. அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் பிற்காலத்தில் வராது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு. ஆன்லைனில் எதுவும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. குறிப்பாக வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். கவர்மெண்ட்டால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாஷைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் கைகூடி வரும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பெண் நண்பர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் ஒபிசிட்டி இருக்கிறவங்க ஒபிசிட்டியில் கவனமாக இருங்க. தைராய்டு பிரச்சனை இருந்தால் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப முக்கியம். எவ்வளோ நோய் இருந்தாலும் இந்த வாரம் ரெக்கவரி ஆகுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் துளாராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க.
அதுக்கு தகுந்த உங்களுக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் இருந்தால் கூட கொஞ்சம் இந்த வாரம் பேசுகிறத கொஞ்சம் பொறுமையாக அடக்கி நிதானமாக பேசுங்க. மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இந்த வாரம் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இருந்தால் கூட பெரிய லெவலில் நீங்கள் எதையும் திங்க் பண்ண வேண்டாம். இந்த வாரம் கொஞ்சம் அதை தள்ளி வச்சு நம்ம அதை முடிவு பண்ணலாம். அதனால் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக நஷ்டம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைனில் எதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக இந்த வாரம் உங்களுக்கு போகும். நஷ்டம் ஒன்றும் வர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இல்லை. சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களுக்கு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் கைகூடி வரும். ரொம்ப நாளாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல்ஸ் இல்லாமல் இருக்குன்னா அதை உங்களுக்கு சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் உங்களுக்கு இருந்தீங்கன்னா உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கவனமாக இருங்க. இந்த வாரம் பெருசாக ஒன்றும் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்குறதா இருந்தால் வாங்க வேண்டாம், அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள். வீட்டில் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. ஷேர்ஸில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் வேண்டாம், நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் போதும். குறிப்பாக ட்ரேடிங்கு ஆன்லைன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடக்கி இந்த வாரம் வாசிங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருந்துகிட்டு இருக்குதும். வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வேறு வேலைக்கு முயற்சி பண்ண வேண்டாம். கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். வேலையில் பெரிய ரெகக்னைஸ் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. வேலையில் எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு இது இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது இருக்கும். முடியலையா பேசாமல் ஆன்லைனில் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்கன்னா இருங்க, இல்லைன்னா பேசாமல் லீவை போட்டு வீட்டில் இருங்க. இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டமடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த வருமானங்கள் வருவதில் அல்லது அந்த பணம் வருவதில் சின்ன தடை இருக்குது. 8ல் ராகு, அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நீங்களும் தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க, கடனும் இந்த வாரம் கொடுக்காதீங்க. கொலீக்ஸ் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஹெல்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தெய்வ அனுகூலம் எப்படி இருந்தாலும் இருந்துகிட்ருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க, அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாகவே இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு காப்பாற்றப்படும். குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு காரியம் ஆக வேண்டியனா இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய மூத்த சகோதரியால் உங்களுக்கு ஒரு சிலருக்கு மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். பெண் நண்பர்கள் உங்களை விட்டு செப்பரேட் ஆவாங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. பொதுவாக 8ல் ராகு இருக்கிறனால இந்த வாரம் ரொம்ப அமைதியாக இருங்க. கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. நீங்கள் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெய்வ அனுகூலம் இருந்துகிட்ருக்குது. ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் ஒரு பக்கம் தெய்வ அனுகூலம், எதையுமே தைரியமாக சந்திக்கக்கூடிய ஒரு மனோ வலிமை இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது. ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு வருமானம் உண்டு, சம்பாத்தியம் உண்டு. கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஷ் இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எதுவும் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இந்த வாரம் யூஸ் பண்ணுவீங்க. நகைகள் வாங்கி வச்சாலும் யூஸ் பண்ணுவீங்க. ஒருவேளை வாங்கி வைக்கலைன்னா கண்டிப்பாக வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். பேச்சின் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த வாரம் இருக்குது. சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட்டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குமே இந்த வாரம் பரவாயில்லேன்னு தான் சொல்லணும். சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மன குழப்பத்தில் இருப்பீங்க, அதையெல்லாம் தூக்கி தூர வைங்க. ரெண்டாவது, இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருந்தாலே நீங்கள் உங்களுக்கு கோல் அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் கிரகம் உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்குது. லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. லவ்வும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் இந்த வாரம் இல்லை. பெரிய லெவலில் ஷேர்ஸில் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ட்ரேடிங்லேயும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இருக்கிறத வச்சு பண்ணாலே இந்த வாரம் போதுமானது. குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படும். கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வேலை வருமானம் சம்பாத்தியம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. லோன் எதுவும் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கடன் கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. லிட்டிகேஷனில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது.
அதனால் ஹேரிங்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் சுமாராக தான் இருக்குது. இந்த வாரம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணால் பார்ட்னர் லாபம் முடிவாக நீங்கள் அவருக்காக உழைக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அந்த பணம் ஓரளவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. 8ல் சூரியன் புதன் இருக்குது. அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம். வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. நீங்களும் ஹையர் எஜுகேஷன் பண்ணுவதற்கான வாய்ப்பு. பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வருவதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். ஏதோ ஒரு விஷயங்களில் நீங்கள் இந்த வாரம் அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்களை. அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இறையறலால் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படும். ஆண் நண்பர்களால் உங்களுக்கு பிரச்சனை போராட்டம், குறிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு கட்டாவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. தேவையற்ற மனக்குழப்பத்தை நீக்குங்க, தைரியமாக செயல்படுங்க. ஓரளவுக்கு இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் நல்லா இருக்குது. ஃபைனான்சியலாக பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் இருக்கும். அடிக்கடி இந்த வாரம் ஏடிஎம் யூஸ் பண்ணுவீங்க அல்லது பணங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க. குறிப்பாக அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மூலமாக ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் நல்லாவே இருந்துகிட்ருக்குது. அது மட்டும் இல்லை, கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட், ஐடி, டிஜிட்டல் இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். குறிப்பாக காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. குழந்தைகளால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், வேறுபாடுகள் உண்டு. உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் இந்த வாரம் உங்களுக்கு பிரயோஜனமாக இல்லை. அதனால் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இல்லை. ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். குறிப்பாக ஆன்லைன் ட்ரேடிங்கில் பெருசாக ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ரிட்டர்ன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, பெயர் புகழ் இருக்குது, வருமானம் இல்லை. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக இது இருக்குது. இந்த வாரம் வேலை, வருமானம், சம்பாத்தியம் ஓரளவுக்கு பரவாயில்ல. வேலையில் முன்னேற்றம் இருக்குது. ரொம்ப நாளாக நான் ஐடியலாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு வேளை வேலையில் ரெகக்னைஸ் இல்லைங்கிறவங்களுக்கு வேலையில் ரெகக்னைஸ், வேலையில் இன்னர் சேஞ்சஸ் அல்லது சேஞ்ச் ஆஃப் ஜாப் ஒரு சிலருக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் கவனமாக இருங்க. குறிப்பாக அப்டமனில் பிரச்சனை வராமல் பார்த்துங்க. விஷனில் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துங்க. உடலில் அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ், இனம் காண முடியாத வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே நல்லா இருந்துகிட்ருக்குது. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதாக இருந்தாலும் அது ஒரு திங்கக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அதை வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ இந்த வாரம் வேண்டாம். அது ரொம்ப முக்கியம். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. பாஸ்போர்ட், வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் வரலன்னா ரொம்ப சந்தோஷம் நினச்சிக்குங்க. நண்பர்களால் ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். குறிப்பாக பெண் நண்பர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திக்க வேண்டிய காலம் இந்த வாரம் இருக்குது. மூத்த சகோதரிகள் இருந்தாலும் அவர்களால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காலம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் கொஞ்சம் டிலே ஆனால் கூட அது ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்பு. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க. பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயும் மேலே படிப்பீங்க அல்லது அது சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லது சொல்யூஷன் கொடுப்பாங்க. அது இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக தேவையற்ற மனக்குழப்பத்தை இந்த வாரம் அவாய்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு அவர்களால் பிரச்சனை. போத்தார் சைடு ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது. நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். அம்மாவால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காதல் விஷயங்கள் ஹாப்பி, மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. குழந்தைகளால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், அந்த கிட்டு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் கைகூடி வரும். ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லது வீட்டில் சுப நிகழ்ச்சிகளில் நடப்பதற்கான வாய்ப்புகள்
இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ், லாட்ரியில் வருமானம் ரிட்டர்ன்ஸ் உண்டு. அது மட்டும் இல்லை, ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா அந்த ட்ரேடிங்லேயுமே உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் வருமான சம்பாத்தியம் இருக்குது. பாலிடிக்ஸுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், வேலையில் ஒரு வருமானம், வேலையில் ஒரு சம்பாத்தியம் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒரு சிலருக்கு ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வர்றதாக இருந்தால் வருவதற்கான வாய்ப்பு, அல்லது உங்களுக்கு பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட் எதுவும் வராமல் இருக்குது அப்படின்னா இந்த வாரம் வருவதற்கான சந்தர்ப்பங்கள். அரசாங்கத்தால் நன்மை, அரசாங்கத்தால் பிரச்சனை, போத்தார் சைடு ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே ஓரளவுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸுமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். இந்த வாரம் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் அது ஒரு புதன்கிழமை அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள். அதனுடைய வேகம் குறையும். வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய இது வரைக்கும் நீங்கள் அசால்ட்டாக இருந்தால் கூட இந்த வாரம் ரொம்ப பிரிஸ்காக வேலை செய்வீங்க. உங்களை அறியாத உற்சாகம், உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், வீரியம் உங்களுக்கு தைரியமாகவே வந்துடும். பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருந்துட்டுருக்கு. நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வருமானம் உண்டு. கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் அண்ட் ஐடி அண்டு மீடியா, இது மாதிரி துறைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. சேல்ஸுக்கு தகுந்த உங்களுக்கு லாபம் இந்த வாரம் இருக்குது. ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ், லாட்ரியில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆன்லைன் ட்ரேடிங் பிஸ்னஸ், ஆன்லைன் ட்ரேடிங்கும் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. காதல் விஷயங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. குழந்தைகள் அனுப்பலங்கள் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களை அறியாத என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவீங்க. ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் நல்ல முன்னேற்றம், வேலையில் வருமானம், வேலையில் சம்பாத்தியம், இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் எதுவும் வரதா இருந்தால் வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலையில் ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அந்த என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணாமல் அது சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் அவ்வளோ தூரத்துக்கு ப்ராஃபிட்டபுளாக இல்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவாங்க, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய பணங்கள் இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக ஹேங்கிங் ஆஃப் மணி முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். அதனால் கடன் கொடுக்காதீங்க, கடனும் வாங்காதீங்க. இந்த வாரம் இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய 8ஆம் அதிபதி புதன் 5ல் இருந்துட்டு இருக்கிறதுனால காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சுமாராக தான் இந்த வாரம் இருக்குது. ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆனாலும் இன்னொரு பக்கம் போட்டி பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா இருக்குது. பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் வருவதில் தடை இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்பட வேண்டிய காலம். 12ல் சனி, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் அல்லது தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் அல்லது மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஃபைனான்சியலாக இந்த வாரம் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. ஒரு நல்ல ஒரு வருமானம், சம்பாத்தியம், வருமானத்துக்கு தந்த செலவினங்கள், குறிப்பாக சுப காரியங்களுக்கு, சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் என்ன செய்திகளை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது வருவதற்கான வாய்ப்பு. அதனால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. எதிர்பாராத ட்ராவல் உண்டு. அந்த ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களை நீங்கள் நிறையா அப்டேட் பண்ணுவீங்க. பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லாம் படிப்பீங்க. இல்லைனா புதுசாக ஆப் எதுவும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல், இது மாதிரி துறைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல. சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவனமாக யோசித்து பண்ண வேண்டிய காலமாக இது இருக்குது.
உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். அம்மாவால் ஒரு சிலருக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. வீட்டு உபயோகப் பொருட்கள் நிறையா வாங்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. காதல் விஷயங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ், லாட்ரியில் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆன்லைன் ட்ரேடிங்கில் பண்ணுறதா இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது, வருமானம் நார்மலாக இருக்குது. பாலிடிக்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கும், ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருந்துகிட்ருக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்துகிட்ருக்கு. அதனால் இப்போ கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். வேலையில் ப்ரொமோஷன் இல்லை, வேலையில் ரெக்கக்னைஸ் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். பொறுமை காக்க வேண்டிய காலம். கடன் கேட்ட இடத்துல பணம் வரலைங்கிறதுக்காக கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருங்க. அடிவயிற்றில் பிரச்சனைகள், கார்டியாக் பிரச்சனைகள், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள், அப்டமனில் ப்ராப்ளம் இல்லாமல் இந்த வாரம் பார்த்துங்க. சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் நார்மலாக தான் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த பணம் ஓரளவுக்கு வருவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக தவணை முறையில் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் அதிபதி சுக்கிரன் 5ல் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய பணம் அல்லது பொருள் லாக்காக வேண்டிய காலம். அதனால் இந்த வாரம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். 9ஆம் இடத்துல கேது, தெய்வ அனுகூலம் ஒரு பக்கம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ராட்லேருந்து வரக்கூடிய செய்திகள் அவ்வளோ தூரத்துக்கு ஃபேவரபுளாக இல்லை. நீங்கள் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் கைகூடி வரும். அதோட உங்களுடைய 10ஆம் அதிபதி குரு 12ல் இருக்கார். ஸோ முதல்ல வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கிறதுனால அப்ராட் போகிறதுக்கு அல்லது ஆன்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தாலும் எதுவும் போஸ்ட்போன் பண்ணுங்கள். சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இந்த வாரம் வேண்டாம். அதை பற்றியான திங்கிங் வரக்கூடிய காலங்களில் நாம் பார்த்துக்கலாம். அதனால் அவசரப்பட வேண்டாம். எப்படி இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. அது மட்டும் இல்லை, இல்லாஸ் நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். இந்த வார மொத்தமாக கிரக அமைப்புகளை பார்க்கின்ற போது இந்த வாரம் முருகனுடைய வழிபாடு, மகாலட்சுமியினுடைய வழிபாடு, விநாயகருடைய வழிபாடு, நரசிம்மர் அல்லது ஆஞ்சநேயருடைய வழிபாடு நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். அதையெல்லாம் நம்ம வழிபடுது, இந்த தெய்வங்களையெல்லாம் நாம் வழிபடும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறைந்து உடல் ஆரோக்கியம், தேக சௌகரியம் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.